guys, welcome to Kumari Special. இன்னைக்கு நாம பார்க்க போற டிஷ் வெஜிடபிள் புலாவ். நமக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் வச்சு எப்படி வீட்லயே ரொம்ப ஈஸியா வெஜிடபிள் புலாவ் பண்ணலாம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மேலும் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு பக்கத்துல உள்ள பெல் ஐகான் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. வாங்க எப்படி ரொம்ப ஈஸியா வீட்லயே வெஜ் புலாவ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நான் வந்து ஒரு 1.5 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 2-3 தண்ணியில நல்லா கழுவிட்டு ஒரு 20 ல இருந்து 30 நிமிஷம் நல்ல தண்ணியில ஊற வச்சிடலாம். அரிசி ஊறதுக்குள்ள புலாவுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். தேவையான எல்லா வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணியாச்சு. நான் இன்னைக்கு இந்த புலாவ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 1 கப் அளவு கேரட் பீன்ஸ், அப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷாக உள்ள பச்சை பட்டாணி ஒரு 1/2 கப் அளவு எடுத்திருக்கேன். கூடவே கீரி வச்ச 2 பச்சை மிளகாய், அப்புறம் வந்து 1 கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி. இந்தந்த வெஜிடபிள்ஸ் தான் எடுக்கணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸை பிடிச்ச அளவில் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 30 நிமிஷம் ஆகியிருக்கு. அரிசியெல்லாம் நல்லா ஊறிட்டு இனி அரிசியில் உள்ள இந்த தண்ணியை சல்லடை வச்சு வடிகட்டி எடுத்துடலாம். இந்த ரைஸ் வந்து வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைனா வந்து நம்ம அந்த டைமில் தண்ணியில் இருந்து இந்த ரைஸ் எடுத்து போடும்போது நமக்கு தண்ணி எக்ஸ்ட்ராவாகி மேபி வந்து ரைஸ் வந்து குழஞ்சிடலாம். ஸோ இந்த பிரியாணி பண்ணும்போதோ அல்லது புலாவ் பண்ணும்போதோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் வெங்காயம் தக்காளியை வதக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அரிசி ஊற வச்ச தண்ணியை வந்து சல்லடை வச்சு வடிய விட்டுருங்க. இப்போ நமக்கு வந்து அரிசி ஆட் பண்ணும்போது தண்ணிலாம் வடிஞ்சு கரெக்டாக வந்து ட்ரையாக இருக்கும். இனி புலாவ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விடுங்க. உங்ககிட்ட நெய் இல்லைன்னா அதுக்கு பதிலாக ஏதாவது குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. நெய் லைட்டாக சூடானதும் அதில் 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு ஜாதி பத்திரி, ஒரு பிரியாணி இலை, அப்புறம் வந்து ஒரு சின்ன துண்டு கல்பாசி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நெய்யில் போட்டு ஒரு 30 செகண்ட் வந்து வதக்கிடலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தை போடலாம். கூடவே கீரி வச்ச 2 பச்சை மிளகாவையும் போடலாம். போட்டு வந்து நல்லா அதனோட பச்சை வாடை போடுறது வரை நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, கூடவே கொஞ்சமாக சால்ட் போடுங்க. பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டால் போதும். இப்போ ஆனியன் வந்து நமக்கு சீக்கிரமே குக் ஆகிரும். வெங்காயத்தோட பச்சை வாடை போகிறது வரை ஒரு 10 நிமிஷம் அதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயத்தோட பச்சை வாடையெல்லாம் போயிட்டு இனி கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸை 1 by 1 போடலாம். எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இதில் ஒரு
2.5 கப் அளவு தண்ணி ஊற்றலாம். அரிசி எடுத்து அதே கப்லேயே வந்து நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை தண்ணியை ஊற்றி நல்லா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி வந்து லைட்டாக கொதிக்கட்டும். கொதிச்ச அப்புறம் அரிசியை போடலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் இந்த வடிகட்டி வச்ச அரிசியை இதில் போடலாம். இதை போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் உப்பு செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. என்றைக்கும் பிரியாணி ஆகட்டும் இல்லைன்னா வெரைட்டி ரைஸ் ஆகட்டும் உப்பு வந்து முன்னுக்கு நிற்கிறது மாதிரி போடுங்க. அப்போ தான் நமக்கு குக் ஆகி வரும்போது உப்பு கரெக்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். லாஸ்ட்டாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு வறுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இதுக்கு மேலே ஊற்றிடலாம். இனி குக்கரை மூடி வெயிட் போட்டுடலாம். இப்போ மீடியம் ஹையில் வச்சு ஒரு விசில் விட்டு நல்லா அந்த புலாவை குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறதுனால நமக்கு வந்து 1 விசில் விட்டு எடுத்தால் போதும். இது நீங்கள் பாத்தில் வச்சு ஏதாவது ஓப்பன் குக் பண்ணுறீங்கன்னா அந்த தண்ணிலாம் வற்றி இந்த ரைஸ் வந்து நல்லா குக் ஆகுறது வரை அதை குக் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து மூடி வச்சுருங்க. அப்போ தான் வந்து ரைஸ் வந்து நமக்கு நல்லா குக் ஆகி ஃப்ளஃபியாக வரும். ஒரு விசிலுக்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த குக்கரில் உள்ள ஆவிலாம் போகிறது வரை ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இந்த ஆவிலாம் போன அப்புறம் நம்ம வந்து குக்கரோட மூடியை ஓப்பன் பண்ணி செக் பண்ணலாம். செம்ம வாசனையாக இருக்குது. ரைஸ்லாம் நல்லா குக் ஆகியிருக்கு. இனி இதை வந்து ஒரு ஃபோக் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் வந்து ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஃபோக் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது ரைஸ் வந்து உடையாமல் நமக்கு நல்ல உதிரி உதிரியாக வரும். இப்போ இந்த வெஜ் புலாவ் கூட நீங்கள் ரைத்தா வச்சோம் வெஜ் சால்னா வச்சு சாப்பிடும்போது செமையாக இருக்கும். இது நான்வெஜ் சாப்பிடணுன்னா வந்து சிக்கன் கறி மட்டன் கறி யூஸ் பண்ணி கூட சாப்பிடலாம். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கூட இதை வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை வந்து ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குமரி ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. இன்னொரு புதுவித ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் சௌமியா.